என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்விற்கு துணையாகும். அருளும் நீ, கோட்டையும் நீ, அன்பனும் நீ, நண்பனும் நீ, இறைவனும் நீ. ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும், என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். மற்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. இறை இயேசுவின் ஆசீர் பெற ஆலய திருப்பிடம் இணைந்துள்ள இறை உறவுகளே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் கல்வாரி பலியில் பங்கு பெற மகிழ்வுடன் வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நாளிலே விசேடமாக இயற்கையின் பேரிடரிலிருந்து எம் நாடு மீண்டெழ மன்றாட அழைக்கப்படுகின்றோம். கடந்த காலம் முழுவதும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் எமக்கு செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் புனிதரின் இடைவிடாத பரிந்துரை எம் வாழ்வில் கிடைத்திட வரம் வேண்டுவோம். ஆண்டவரை அறிந்து அவரது சித்தத்தில் வாழும் போது நாம் அமைதியில் நிலைத்து அவரது மாட்சியில் பங்கு கொள்வோம் எனும் சிந்தனை இன்றைய இறைவார்த்தை வழியாக எமக்கு தரப்படுகின்றது. எனவே எம்மையும் எமது உள்ளத்து வேண்டுதல்களையும் இறைமகன் இயேசுவின் கல்வாரி பலியில் காணிக்கையாக்கி உன்னதமும் மகத்துவமுமான திருப்பலி விருந்தில் குருவுடன் பக்தியாய் பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலே பாஷூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலிவிருந்திலே பங்கொள்ளவும் ஆண்டுடைய ஆசிரையும் அருளையும் நிறைவரங்களையும் பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளவும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரின் அருள் ஆசீர் எங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்த மன்றாடுவோம். புனித அந்தோனியார் எங்களுடைய தேவைகளிலே எங்களுடைய இக்கட்டுகளிலே பரிந்து பேச மன்றாடிக்கொள்வோம். குறிப்பாக இந்த காலங்களிலே இந்த அனர்த்தத்தினாலே இறந்து போன எல்லா மக்களையும் நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். இந்த அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களையும் எங்களுடைய சபங்களில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் சபித்து நிற்போம். இனமின்றி இந்த திருப்பள்ளி பலர் தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள்.
குறும்படமானவன் தனது கல்வியை தடையின்றி தொடர அரவிந்த், ஆகாஷ், சிந்துஜன், ஈசாக் எங்கெல்ஸ், பென் ஸ்டென்லி நிரந்தர வதிவிட விசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, வெளிநாட்டில் வேலை கிடைக்க, தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், கடன் பிரச்சினை தீரவும், திருமண தடை நீங்கி நிரந்தர விசா கிடைக்க, மனமாற்றமும் வெளிநாட்டு பயணம் தடையும் நீங்கவும், விசா கிடைக்க, திருமணம் நல்லபடியாய் நடைபெற, தொலைந்த பொருள் கிடைக்க, குடும்ப தேவைக்காக, மரிய பிரியந்தி உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறு பெற, ரொசிண்டா மாரி திருமண வாழ்க்கையும் வெளிநாட்டு பயணமும் சரிவர, வீடு நல்லபடியாய் கட்டி முடிய, திருமண தடை நீங்க, சாம்சன் விசா கிடைக்க, வெளிநாட்டு பயணம் சரிவர, ஞானப்பிரகாசம் துஷாந்தன் சிறையிலிருந்து விடுதலை பெற, வெளிநாட்டில் உள்ள சகோதரி நோயிலிருந்து குணம் பெற, மில்டர் ரோய் நிரந்தர விசா கிடைக்க, ராசேந்திரம் குணராஜ் நிரந்தர விசா கிடைக்க, கணவருக்கு விசா கிடைக்க, சுனிஸ் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட, வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரின் மகன் உடலுள்ள ஆன்மீக நலனில் வளர, குழந்தை பாக்கியம் பெண் கிடைக்க விசா கிடைக்க, அத்தோடு டான் தொலைக்காட்சியினர் தம்முடைய பணிகளை ஆரம்பித்து இன்று 25வது ஆண்டிலே கால் பதிக்கின்றார்கள். அவை அவர்களுடைய பணிகள் ஆசீர்வதிக்கப்பட, இறைவனாலே அவர்களுடைய வாழ்வு வழிநடத்தப்பட என்று சொல்லி சபிப்போம். இறைவன் இவர்கள் மீது எல்லார் மீதும் இறங்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் ஆசீர்வதிக்கவும் இந்த பலியிலே மன்றாடிக் கொள்வோம். எனமின்றி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைத்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். சுதர்சன் நிரந்தர விசா கிடைத்தமைக்காக நன்றி கூறுகின்றார். 71வது பிறந்த நாளிலே ஒருவரும், 83வது பிறந்த நாளிலே பிபியானா ஆண்டனி என்பவரும், இன்னும் ஒருவரும் பிறந்த நாளிலே வாழ்வு என்னும் கொடை கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். கால் குணமடைந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். இன்னும் இருவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை இணைந்து நன்றி கூறுகின்றார்கள். அவை இவர்களோடு நாமும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எங்கள் துன்பத்திலும் அது பரிவிரக்கத்தின் உதவியை தந்தருள வேண்டுகின்றோம். வரவிருக்கும் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1 தொடக்கம் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாயா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண்கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறி யாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை. கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தலை தோங்கும். 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 கடவுளே அரசருக்கும் அது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை எளியும் அரசமைந்தரிடமும் அது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானம் தலை தோங்கும்.
நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கு மேலைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 வசனங்கள் 21 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை.
நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தையே, இதுவே உமது திருவுளம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலம் திருவரி காலம் கிறிஸ்துடைய பிறப்பை நினைவுகூறுகின்ற காலமாகவும் அவருடைய இரண்டாவது வருகையை எதிர்பார்த்து காய்த்திருக்கின்ற ஆயத்த காலமாகவும் இந்த காலம் திரு அவையிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை நாங்கள் படிக்கின்ற போது ஆண்டவருடைய அழகான வார்த்தை, இதுவே உமது திருவுளம். 3 சொற்கள், இதுவே உமது திருவுளம். நம்முடைய வாழ்விலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்து முடிந்த பிற்பாடு சில நிகழ்வுகள் எங்களை மகிழ்விக்கின்றது, சில நிகழ்வுகள் எங்களை சோகத்தில் ஆழ்த்துகின்றது, சில நிகழ்வுகள் எங்களை சிந்திக்க வைக்கின்றது, சில நிகழ்வுகள் எங்களுடைய ஆன்மாவின் ஆழத்திலே குத்தி நிற்கின்றது. அவ்விதமாக நிகழ்வுகளை நாங்கள் அன்றாடம் சந்திக்கின்றோம். மகிழ்வோ துக்கமோ அல்ல நம்பிக்கையோ எதுவாக இருந்தாலும் இறுதியிலே ஒரே ஒரு நிலைப்பாடு மனிதர்களாகிய அல்ல கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இருக்க வேண்டும். எதுவென்று சொன்னால், தந்தி இதுவே உமது திருவுளம். எதுவாக இருந்தாலும் இதுவே உமது திருவுளம் என்ற அந்த ஆன்மாவின் பாடல் கடவுளை நோக்கி எழுப்பப்பட வேண்டும். சிலவர்களை நாங்கள் மகிழுகின்ற போது நாங்கள் அதை உணர்கின்றோம். துன்பங்கள் வருகின்ற போது அல்லது வெவ்வேறு நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற போது நாங்கள் தடுமாறி விடுகின்றோம். இதுவே உமது திருவுளம் என்று சொல்ல மனம் வருவதில்லை. இங்கே நாங்கள் நட்சத்திரத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் தந்தையை போல்கின்றார். உம்மை போற்றுகின்றேன் தந்தையை, உம்மை போற்றுகின்றேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெற்றி மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவர் இயேசு கூட சிறுவர்களாகிய எங்களுக்கு, ஈனர்களாகிய எங்களுக்கு, அறிவற்ற எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் முதல் செவ்வாயிலே நிற்கின்றோம். நாங்கள் பலர் அந்தோனியாருக்காக வந்திருப்போம். மற்ற பூசையில் வச்சு அவ்வளோ சனம் பெற ஆயினம், செவ்வாய்க்கிழமையெல்லாம் வருவாங்க. என்ன காரணம்? நாங்கள் அந்தோனியார் பக்தர்கள். இந்த அந்தோனியார் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் கடவுளாய் கொண்டு வாழ்ந்தவர். அவரும் ஆண்டவர் இயேசுடைய பலியைத்தான் குருவாயிருந்து ஒப்பு கொடுத்தார். அவரும் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய திருவுளம் எது என்று அறிந்து, ஒரு சாதாரண மனிதனாய் எது என்று அறிந்து அவர் முற்பட்டார், செயல்பட்டார். அவர் இடுப்பிலே நாங்கள் பார்க்கணும், அந்த பெண்ணாம்பரிய சிலுவையிலே அந்த இதில் இருக்கின்றது, சிறுவத்திலே செபமாலை இருக்கின்றது. அந்தோனியாரும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து அன்னை மரியாவை நோக்கி மன்றாடினார். அன்னை மரியாளும் உமது திருவுளம் என் மட்டிலே நிறைவேறட்டும் என்று சொன்னவள். ஆகவே கடவுள் இயேசுடைய திருவுளத்தை அவர் விளங்கி கொண்டார். அன்னை மரியாவுடைய அர்ப்பணிப்புள்ள திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டார். அதனாலே அவர் புனிதராய் இருந்தார், புனிதராய் மாறினார். அவரும் இன்னொரு புனிதரை பிடித்து தனக்கு செல்வங்கள் சொத்துக்கள் கேட்கவில்லை. அவர் பிடித்தது கன்னிமரியாவை,
அவர் பற்றி கொண்டது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அந்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாயிருந்தார். அவர் புனிதனாயிருக்கிறார். அவர் நாங்கள் இன்று அந்தோனியார் பக்தனாக இருக்கின்றோம். அந்தோனியார் காட்டுகின்ற வழிகளை சிலவழி நாங்கள் பின்பற்றாமல் இருக்கின்றோம். சிலவழி அந்தோனியார் காட்டுகின்ற வழி, சிலுவையை கையில் ஏந்தி கொண்டிருப்பார். அந்தோனியார் திருச்சிலுவத்தை நாங்கள் பார்க்கும்போது சிலுவை வழிதான் வாழ்வு. கையிலே வேதாம் புத்தத்தை வைத்து கொண்டிருப்பார். இறைவார்த்தை வழிதான் வாழ்வு. குழந்தை இயேசுவை கையிலே தாங்கி கொண்டிருப்பார். இயேசு வழிதான் வாழ்வு. செபமாலையை வைத்து கொண்டிருப்பார். திருச்சோமாலை வழிதான் மீட்பு என்று பல செய்திகளை இந்த புனித அந்தோனியார் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். சில வழி அந்தோனியாற்று திருவச்சு தொட்டு மண்டாடிட்டு போனால் காணும். எங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லி போட்டு போனால் காணும். ஆனால் அந்தோனியார் கூட சொல்லுவார், அன்னை மரியாள் சொன்னது போன்று அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் வழி வாழ முற்படுங்கள். அந்த வழியை வாழாமல் நீங்கள் என்னிடம் வந்து கேட்டால் அது ஒன்றுமே கிடைக்காது என்று அந்தோனியார் ஒரு வகையில் சொல்லக்கூடும். அவர் சொல்றது நாங்கள் செய்யாமல் நாங்கள் சொல்றது கடவுள் செய்ய வேண்டும், நாங்கள் சொல்றது அந்தோனியார் செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் பலர் எதிர்பார்க்கிறோம். இது எவ்விதமான நியாயப்பாடோ தெரியாது. கடவுள் சொல்றது நாங்கள் செய்யறே இல்லை. பலர் நாங்கள் மனிதர்கள் அப்படித்தான். கடவுள் சொல்லுவதை நாங்கள் கேட்பதில்லை. ஆனால் கடவுள் நாங்கள் சொல்றதை செய்யவும் சொல்லவில்லை. நாங்கள் கடவுளாக மாறிவிடுகின்றோம். அப்படின்னு சொன்னால் திருவுளம் எது? திருவுளம் எது? என்னுடைய திருவுளமா, கடவுளுடைய திருவுளமா? உமது திருவுளம் நிறைவேறட்டும் சொல்லி நாங்கள் அன்றாடம் அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். அந்தோனியாரிடத்திலே பரிந்து பேச சபிக்க வேண்டும். அந்தோனியாருடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் நாங்கள் சபிக்க முடியாது. கடவுளுடைய திருவுளம் மாத்திரம். அந்த கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றுகின்ற கருவிகளாக நாங்கள் இருக்க அந்தோனியார் பரிந்துரைக்க வேண்டும். அந்தோனியார் பரிந்துரைக்க வேண்டும். அவை நாங்கள் இறை மக்கள், நாங்கள் கடவுளுடைய மக்களாக இருக்கணும். நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்றார். இதை உணர்ந்து கொள்வோம். தந்தையுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வோம். அதை நிறைவேற்ற புனித அந்தோனியார் எங்களுக்கு பரிந்துரைப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடிக்கொள்வோம். வரங்களின் ஊற்றே இறைவா, உமது திரு முன்னிலையில் ஊழியம் புரிய நீர் தேர்ந்து கொண்ட இறைபணியாளர்களுக்காக வேண்டுகின்றோம். நீர் இவர்களுக்கு அளித்த தாளாந்துகளை உமது மாட்சிக்காக பயன்படுத்தி உமது நம்பிக்கைக்குரிய மக்களாக வாழ்ந்து உமது மாட்சியில் பங்கு பெற தூய ஆவியின் கொடைகளால் இறை பணியாளர்களை அபிஷேகித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலும் அடைக்கலமுமான அன்பின் இறைவா, இயற்கையின் பேரிடரிலிருந்து எம்மை பாதுகாத்து உம் புகழ்பாட நீர் தந்த தயவிற்காக நன்றி கூறுகின்றோம். இயற்கையின் சீற்றத்தாலும் மீட்பு பணியிலும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். மேலும் இயற்கையின் சீற்றங்களில் சிக்கி காணாமல் இருக்கும் உறவுகள் பாதுகாப்புடன் தம் உறவுகளுடன் சேர்ந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அற்புதங்களால் எம்மை நிறைத்து காக்கும் பரம்பொருளே, புனித அந்தோனியாரின் வணக்கத்துக்குரிய மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமையில் புனிதரின் பரிந்துரை வேண்டி அவரது திருப்பாதம் இணைந்துள்ள எம் உள்ளத்து வேண்டுதல்கள் உமது சித்தத்திற்கு ஏற்றதாக எமக்கு கிடைத்திட வரம் தாரும். உமது திருவுளத்தை தேடி கண்டடைவதே எம் கிறிஸ்தவ வாழ்வின் தேடல் என்பதை நாம் உணர்ந்து வாழ எம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடிக்கொள்வோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாகி நாங்கள் நம்பிக்கை நிறைந்த எங்களுடைய வேண்டல்கள் மீது பாத்திரை ஒப்படைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாள்களில் இறந்து போனவர்களுக்காகவும், குறிப்பாக இந்த அனற்றத்தாலே துன்புறுகின்ற
இழந்து போயிருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் நன்கு மன்றாடுகின்றோம். நீரே அவர்களோடு உடன் பயணித்தருளும். குறிப்பாக இன்றைய இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக செவிக்குமாறு கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் நீர் திருவிழமானால் செவி சாய்த்திட வேண்டும் என்றும், நன்றி கூறுகின்றவர்கள் தொடர்ந்து உம்முடைய ஆசிரியரின் நலன்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இன்று நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். பசியை அல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உன்னைப் போல் நானும் உருவாகிட இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னை உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதும் ஆணை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நிறுத்தல் நலனுக்காகவும் மது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடல் எடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் மனமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பெரிய எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று மக்கோடு ஒளியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். என்னை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் ஆன்மா நலமடையும். ஏழிசைநாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட
வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, இனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனி எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து இனி காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனி எழுவாய். வெளியும் ஒளியும் நீ எனக்கு விடியல் காட்டும் ஒளி விளக்கு. வெளியும் ஒளியும் நீ எனக்கு விடியல் காட்டும் ஒளி விளக்கு. மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம், எனில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம். பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனி எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து இனி காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனி எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எமது ஆன்ம உணவினால் நிறை பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்திற்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புனிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷோர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்துக்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை
உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத் தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வந்து உமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை மது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் அருகிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் அழகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். பாலனை திருக்கரத்தில் ஏந்தி நிற்கும் புனித
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். 60% வரை தள்ளுபடியுடன் நவம்பர் 26 முதல் 30 வரை அபான்ஸ் பிளாக் ஃப்ரைடே.